ஃப்ரெண்டூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை மீரா மிதுன். அவங்க இருக்காங்களா இல்லையா, இல்லாதவங்களை பத்தி நாம ஏன் பேசணும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இப்போ அவங்கள பத்தின ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படின்றத நாம பாத்துடலாம், வாங்க பார்க்கலாம். சோ நடிகை மீரா மிதுன், இவங்கள நடிகை மீரா மிதுன் அப்படின்னு சொல்றதை விட சர்ச்சை நாயகி மீரா மிதுன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலுமே பயங்கர சர்ச்சையா தான் இருக்கும். அவங்க பேசுறதுமே சர்ச்சையா தான் இருக்கும். ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே கண்டிப்பா நெகட்டிவான ஒரு விஷயங்களா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நாம எப்ப கண்கூடா பாத்துருப்போம் அப்படின்னா, பிக் பாஸ்ல பாத்திருப்போம். சேரன் வந்து செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டு அவர் மேல நெகட்டிவா போர்ட்ரைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் குறும்படம் போட்டு அது எதுவுமே நடக்கல அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் மீரா மிதுனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச ஃபேன்ஸ் கூட வந்துட்டு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிச்சு வெளியில வந்ததுல இருந்து மீரா மிதுனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கிளே தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ பிக் பாஸ் முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா மீரா மிதுனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சர்க்கிள் தான். அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாம எப்படி தன்னை வந்து பிஸியா வச்சுக்கலாம், தன்னை எப்படி வந்து போக்கஸ்லயே வச்சுக்கணும்ன்றதை யோசிச்சு அவங்க நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சியா பேசினாங்க. அப்படி அவங்க அன்னைக்கு பேசின ஒரு விஷயம் தான் இப்ப பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. ஆனா பிக் பாஸ் முடிஞ்சு வந்து ஒரு 2-3 படங்கள் கூட அவங்க பண்ணியிருந்தாங்க, ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்குமே பயங்கர கிளாமரா இருந்தது. அது சரியா போக கூட இல்ல, அவ்வளோ ஒரு கிளாமரா அந்த சாங்ல பண்ணியிருந்தாங்க. தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா பேய காணோம் அப்படின்ற ஒரு படத்துலயும் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல அவங்க பாதியில காணாம போயிட்டு அந்த டைரக்டரே வந்து சொல்லியிருந்தாரு. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க வந்து தேடினாங்க. மீரா மிதுன் தலைமறைவா இருந்தாங்க. அடுத்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வச்சாங்க. அடுத்ததா ஜாமீன்ல வெளியில வந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நம்ம போக்கஸ்ல இருக்க முடியும் மீடியாவில அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மீரா மிதுன் என்ன பண்ணாங்கன்னா, பழங்குடியின மக்களை பத்தியும் பட்டியலின மக்களை பத்தியும் ரொம்ப இழிவா பேசுறது, அவதூறா பேசுறது, அந்த இயக்குனர்களை பத்தி இன்னும் தப்பா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்காக தான் அவங்க போலீஸ்ல இருந்து தலைமறைவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா தேடி புடிச்சிட்டு வந்து புழல் சிறையில அவங்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியில வந்தாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஆளே இல்லாம இருந்தாங்க. இப்ப மறுபடியும் அவங்க வந்துட்டு ஒரு கம்பேக் கொடுத்திருக்காங்க, ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல வந்துட்டு அவங்களோட வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இல்லாத விஷயங்களை சொல்றவங்க தான் மீரா மிதுன். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அவங்க இப்ப ஒரு சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவங்க உண்மையிலே கான்சியஸா சொல்றாங்களா இல்லாட்டி அன்கான்சியஸா சொல்றாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே கேள்வி கூத்தா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தாங்க இல்லையா, சோ அவங்க வந்து முதலமைச்சரா இருந்தாங்க. இறந்ததுக்கு அப்புறமா நான் தான் முதலமைச்சரா ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. நான் அப்பவே அவங்க சொன்ன மாதிரி முதலமைச்சரா ஆகியிருக்கணும். அது என்னோட தப்பு தான். ஆனா நான் என்ன சொன்னேன்னா, நான் பண்ணல, வேற யாரையாவது நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ நானே ஒரு ஆளை கை காட்டினேன். சோ அப்போ அவர் தான் முதலமைச்சரா இருந்தாரு. அந்த வாய்ப்பை வந்து நான் அன்னைக்கு நழுவ விட்டுட்டேன். நான் அப்போ என்ன யோசிச்சேன்னா, நம்ம முதலமைச்சரா ஆயிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்துக்குள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளால ஃப்ரீயா வந்து மக்களோட மக்களா வெளியே போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ எனக்கான லைஃப் என்னால வாழ முடியாது. நான் மத்தவங்களுக்காகவே வாழ வேண்டி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வேண்டாம். நான் எப்பவுமே ஒரு ஃப்ரீ பேர்டா இருக்கணும். சோ இந்த முதலமைச்சர் பதவி, பிரதமர் பதவி, இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் தூக்கி போட்டுட்டேன். பட் நான் அன்னைக்கு வேண்டான்னு சொன்னது தப்புன்னு எனக்கு இப்ப புரியுது. இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கண்டிப்பா அவங்களே ஒரு நாள் இதை சொல்லுவாங்க. மத்திய அரசு ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தான் முதலமைச்சரா இருக்கணும்னு மீரா மிதுன் கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்துட்டு இப்ப ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ இத பாக்குற எல்லாருமே என்ன சொல்றாங்க, முக்கியமா அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, என்ன இவங்களுக்கு பைத்தியம் கீத்தியம் ஏதாவது புடிச்சு போயிடுச்சா, எப்படி இவங்க இப்படி பேசுறாங்க, சினிமால இருக்கிறாங்க, அதிமுகக்குள்ள இப்ப திரும்ப வந்து ஏன் இவங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து இவங்க அப்படின்ட்டு இவங்க எந்த விதத்துல சொல்றாங்க, காமெடியா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேலி கூத்தா இவங்களோட வீடியோஸ பாத்துக்கிட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ இப்போ மீரா மிதுன் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி இது அவங்களே வெளியிட்டு இருக்கலாம், மறுபடியும் உள்ள வரணும் அப்படின்றதுக்காக. இல்லாட்டி இப்ப எல்லா நடிகைகளும் வந்து கட்சியில இறங்கிட்டாங்களே, சோ நம்மளும் கட்சிக்குள்ள போவோம்னு சொல்லி அதுக்காக இப்படி ஒரு விஷயத்த அவங்க வந்து கலப்புறாங்களா அப்படின்றதுமே தெரியல. சோ கூடிய சீக்கிரம் அடுத்து என்ன அப்படின்ற அப்டேட்டையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. சோ சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமால இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை பத்தின உண்மையான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.